மாணவனாசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 10th சயின்ஸு 75க்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாப் வந்து மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 75 மார்க் தான். 75க்கு இவங்க 72 வாங்கியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 மார்க் வாங்கியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ 8, 9, 10, 11 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 தப்பு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நியூட்டனோட ஃபஸ்ட்லாம் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எழுதுனால ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. டைப் ஆஃப் ஃபோர்ஸு லைக் பேரபிள் ஃபோர்ஸு, அன்லைக் பேரபிள் ஃபோர்ஸு, அதே மாதிரி ரெஃப்ளெக்டிவ் இன்டெக்ஸ்னால் என்ன, ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸு, next reaction for photosynthesis 6 CO2 plus 12 H2O light chlorophyll C6H12 O6 plus 6H2O plus 6 O2 கார்பன் டை ஆக்சைடு வாட்டரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டயக்ராமு. இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டரு, கார்டெக்ஸு, சைலம், ப்ளோயம், அதே மாதிரி டைப் ஆஃப் ஃபோர்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி 4 மார்க்கில் எழுதணும். லைக் பேரவல் ஃபோர்ஸு, அன்லைக் பேரவல் ஃபோர்ஸு, லைக் பேரவல் ஃபோர்ஸு அதே மாதிரி அன்லைக் பேரவல் ஃபோர்ஸ்னால் என்ன அதை டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மேட்சிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரைட்டு, லைட் டஸ் நாட் ஃபார் நீட் எனி மீடியம் ஃபார் த ப்ராபகேஷன், த ஸ்பீட் ஆஃப் லைட் வேக்கம் ஆர் ஏர், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஃபார் ஆஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ் லென்த்து, ஃபில்லப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டு ப்ரிப்பேர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்யூர்டு அப்படின்னு. ஸோ ஸ்னெல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே ட்ரூ ஆர் ஃபால்ஸு, பாலிஷேட் பேரன்கைமா செல்ஸ் அக்கர்ஸ் இன் பிலோ அப்பர் எபிடெமிஸ் இன் டைகாட் லீஃப், ஃபால்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரூ. அதே மாதிரி ஏடிபிங்கிறது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ஏடிபிங்கிறது அடினோசைன் டைபாஸ்பேட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலிகுலார் ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது கேட்பாங்க. அதே மாதிரி டைப் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி 7 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் மெத்தட் இப்படி தான் நடக்கும். கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்படி தான் பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க, மார்க் அலாட்மெண்ட் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ரோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லைட்டு டிபெண்ட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ இன்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.